மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோ, அதாவது டூலிப்ஸ் ஃபார்ம் பார்க்க போயிருந்தோம்ல, அந்த வீடியோட பார்ட் 2 கண்டினியூஷன் தான். நான் பார்ட் 1 வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நயகரா லேக்குக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இடம் தேடிட்டுருக்கோம். அங்கே போனது லாங் வீக்கெண்ட் டைம்ன்றதுனால சுற்றி கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இடம் கிடச்சிடுச்சு. நாங்கள் பார்க் பண்ண இடத்துலேயே பக்கத்துலேயே வந்து பார்க் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலான்ட்டு வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் கொண்டு போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். பார்க்கில் உட்காந்து நல்லா சாப்பாடு வந்து கொண்டு போன சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்க் பக்கத்துலேயே ஒரு 5 minutes வாக் தான் வந்து லேக் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே கனடா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நயகரா லேக்குக்கு வரோம். இந்த நயகராக்கு லேக்குக்கு அந்த சைடில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பார்டர். அது ஒரு யூஎஸ் பார்டரில் இருக்க ஃபோர்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினால இங்கேருந்தே பார்த்தோன்னா நம்மளுக்கு சிஎன் டவர் தெரியும். அதோ தெரியுதுல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்க ஃபோர்ட்டு. அங்கேயே ஒரு 1 hour கிட்டே வந்து லேக்லேயே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நயகராக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லேக்கோட ஓவரால் வியூ வந்து சூப்பராக தெரியும். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வியூ பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி கடைசியாக லாஸ்ட் லொக்கேஷன் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நயகரா க்ரூஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். நயகரா லேக்குக்கு நாங்கள் கனடா வந்து புதுசுலேயே வந்து போயிருக்கோம். பட் க்ரூஸ்க்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. நாங்கள் வந்தது வந்து கனடாக்கு வின்டர் டைம்னால அந்த டைம் எங்களால் போக முடியல. லாஸ்ட் சம்மர்லேயும் எங்களால் போக முடியல. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நயகரா க்ரூஸில் கப்பலில் போக போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸுங்க, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த பிரிட்ஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கனடாலேருந்து யூஎஸ்க்கு கனெக்ட் ஆகிற பிரிட்ஜ் இது. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே கனடாவும் லெஃப்ட் சைடில் கனடாவும் ரைட் சைடில் வந்து யூஎஸ் ஃப்ளாக் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம யூஎஸ்க்கு போகிறதுக்கு கனெக்டிங் பிரிட்ஜ் இது தான். ஸோ பார்க்கவே வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டே போகிற வழியில் அழகாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நயகரா கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு. இங்கே கனடாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பெய்ட் பார்க்கிங் தான் இருக்கும். அதுவுமே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லாங் வீக்கெண்ட் டைமில் தான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்க்கிங் வந்து கூகுள்லேயே வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு ஒரு 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட க்ரூஸ்க்கு. அங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 minutes வந்து ஒரு டனல் மாதிரி வாக் பண்ணி போகணும். போகிற வழியே நம்மளோட டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. உள்ளே நீங்கள் க்ரூஸ்க்கு கிட்டே போகும்போதே உங்களுக்கு ஒரு கவர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ரெயின் கோட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எதுக்காகனா நம்ம தண்ணியில் வந்து க்ரூஸில் போகும்போது நம்மளோட ட்ரெஸ் வந்து ஈரமாகிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது தெரியும் இதுதான் வந்து க்ரூஸு. அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பார்டர். அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நயகரா வந்து அந்த யூஎஸ் பார்டர்லேருந்து பார்க்குறதுக்கான வியூ பாயிண்ட் அது. இப்போ நாங்கள் ஷிப்குள்ளே போக போகிறோம். எங்களுக்கு முன்னாடி பேட்ச் இறங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் கப்பலுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மேலே போயிட்டோம். ஏன்னா மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருந்தோம். இப்போ வந்து உள்ளே போயிட்டு நம்ம மேலே ஏறி போகலாம் வாங்க. இது வந்து எனக்கு தண்ணினாலே சத்தியமாக பயங்க. பீச்சில் கூட நான் சும்மா போய் கால் நினச்சிட்டு வந்துடுவேன், உள்ளெல்லாம் போகவே மாட்டேன். எனக்கு தண்ணி மேலே இது நடக்கும்போதே பார்த்திங்கன்னா சரியான பயம். என்ன பண்ண போகிறேனே தெரியல. பட் எனக்கு ஒரு கூஸ் மொமெண்ட். இப்போ நாங்கள் மேலே வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து செட் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இதுக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பார்டரு. அங்கேருந்து நயகரா வியூ பாயிண்ட் அது. நமக்கு இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா கனடா. அங்கேயுமே வந்து க்ரூஸ் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா க்ரூஸ்க்குள்ளே ஏறிட்டாங்க. உள்ளே ஏறினதுமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. க்ரூஸ்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டே சுற்றி வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த க்ரூஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 2 ஃப்ளாகுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் யூஎஸ் பார்டர் கிட்டே போயிட்டு டேர்ன் பண்ணோன்றதுனால நமக்கு 2 ஃப்ளாகுமே இந்த க்ரூஸில் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கவர் நம்ம போட்டிருக்கோம்ல, இதுவே நம்ம யூஎஸில் இருந்தோன்னா அங்கே வந்து ப்ளூ கலர் கவர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 2 ஊருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம இருக்கிற க்ரூஸில்.
என்னங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாம் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரூஸ் வந்து கிளம்பிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், கிளம்புனதுமே பார்த்திங்கன்னா கப்பல் வந்து க்ரூஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சரியான பயம். அப்போ பிடிச்ச கம்பி தாங்க. ரிட்டன் வந்து க்ரூஸ் நம்ம திரும்ப வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அந்த கம்பியை விட்டு கை எடுக்கவே இல்லைங்க. போக போக அவ்வளோ ஒரு பயம். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ எங்கே போக போகிற பார்த்திங்கன்னா அந்த க்ரூஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த நயகரா அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டுதில்ல, அந்த இடத்துக்கு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து யூ டர்ன் பண்ணிட்டு வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஐயோ, அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அப்படியே வந்து ஏதோ கனவுல வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சைடு ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சைடு வந்து நம்ம நயகராவை வந்து கிட்ட போய் பார்க்க போகிறோமா, ஐயோ தண்ணி கிட்ட போகிறோமே, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கிட்ட போனதுமே தண்ணி வந்து ஏதாவது ஊற்றி கப்பல் ஏதாவது ஆகிடுமான்ட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு நம்ம வந்து நேரில் பார்க்குறோமே, இது நிஜமாக சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷங்க. நான் இப்போ கிட்ட போக போகிறோம், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி உங்களுக்கு தெரியுதுல, அங்கே ஆளுங்க நிற்கிறாங்க. அது வந்து யூஎஸ் பார்டரு. அதுதான் வந்து யூஎஸ்லேருந்து இப்போ நம்ம நயகரா பார்க்குறதுக்கு அதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. என் ஹஸ்பண்ட் யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிற மாதிரி கை காட்டுறாரு. ஆனால் அங்கே யார் நிற்கிறாங்கன்னே தெரியாது. அவங்க நம்ம கை காட்டுறதும் தெரியுமான்னு தெரியல. கிட்ட போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கவர் அது வந்து அது பறக்கும் போதே தெரியும். சரியான காற்றுங்க. குட்டீஸ் எல்லாம் கை பிடிச்ச கையை கம்பிலேருந்து எடுக்கவே இல்லை, அவ்வளோ காற்று. அப்படியா? அப்பனா ஓகே. Look at the mama phone. ஐயோ அப்படியே போங்க. கிட்ட போக போக உங்களுக்கு நாங்கள் போட்டிருந்த அந்த ரெயின் கோட்டை அந்த கவர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நயகரா ஃபால்ஸ் கொட்டுற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நீங்களே பாருங்கள். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து எப்படி இருக்குன்ட்டு அந்த அழகை சேர்ந்து ரசிங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கவே வந்து. அப்படியே இருங்க. Look here, Hadid. Turn around. Bro, இங்க பாருங்க. அடக்கில நாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேர்ன் ஆக போகுது. டேர்ன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 to 10 minutesல வந்து நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் க்ரூஸில் எங்கே ஏறினோமோ அந்த லொக்கேஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருந்தேங்க இந்த ஜாக்கெட் எல்லாமே வந்து டஸ்ட்பினில் கொடுத்து, இது ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தான் இது. ஸோ டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருந்தது. அன்றைக்கி நாங்கள் போன டைம் வந்து சரியான குளிர், பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட் கோர்ட்டில் வந்து சூடாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எல்லாருமே வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு பாருங்கள், குட்டீஸ் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போயிருந்த ட்ரிப் வந்து எவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோன்னுட்டு. இவ்வளோதாங்க நாங்கள் போயிருந்த அந்த 1 day லாங் கார் ட்ரிப்போட டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லா லொக்கேஷனையும் நல்லபடியாக கவர் பண்ணிட்டோம். க்ரூஸ் வந்து எங்களுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே சம்மர் வந்து வர போகிறதுனால லேட்டாக தான் வந்து இருட்டும். ஸோ எனக்குமே வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ வந்து போடணுன்னு தான் ஆசை. பட் என்னோட மொபைலில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.
பட் நாங்கள் அன்றைக்கி என்ன பிளான் பண்ணி கிளம்புனோமோ, என்னெல்லாம் பிளேசஸ் வந்து கவர் பண்ணணும்னு யோசித்து பிளான் பண்ணி கிளம்புனோமோ, அந்த லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து துலிப்ஸ் போனோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நயக்ரா லேக் போனோம், அதுக்கப்புறம் நயக்ரா ஃபால்ஸில் இருக்க க்ரூஸ்க்கு போயிருந்தோம். ஸோ எல்லா லொக்கேஷனுமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக கவர் பண்ணிட்டோம். நீங்கள் கனடா வர போகிறீங்க, இல்லை கனடா வந்துட்டு இன்னும் எந்த ஒரு இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா, அதில் பார்க்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி நான் காட்டின லொக்கேஷனுங்களும் நான் காட்டின பிளேசஸ் எல்லாமே வந்து மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேசஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் எல்லாமே போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பாக என்னோட லைஃப் டைம் நான் மறக்கவே முடியாத ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டின இந்த பிளேசஸ் எல்லாமே உங்களுக்கும் நான் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்க்க முடியும். இதே மாதிரி அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.